ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். அதுவும் கல்வி கற்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் மட்டுமன்றி அவர் சார்ந்த குடும்பமும் இதன் மூலம் சமுதாயமும் நன்மை பெறுகின்றன. பெண்களுக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை, கல்வி மட்டுமே தேவை என்பதால் மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவிகளை ஊக்கப்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி மையம் சார்பில் பெண்களுக்கான மிகப்பெரிய ஹேக்கத்தான் போட்டி சேலத்தில் நடைபெற்றது. தொழில் கல்வி பயிலும் மகளிர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தவும் சிக்கலை தீர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தவும் ஒரு தளத்தை உருவாக்கி படைப்பாற்றல், ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான ஊக்கியாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டு இப்போட்டிகள் நடத்தப்பட்டன. திறன்மிகு நகர்ப்புற வளர்ச்சி எனும் தலைப்பின் கீழ் திறன்மிகு இயக்கம், குறைக்கப்பட்ட போக்குவரத்து நெரிசல், பசுமை உள்கட்டமைப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல், நகர்ப்புற திட்டமிடல், பசுமையான எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு உபகரணங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் மாநில அளவில் பல்வேறு பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 1 லட்சம் ரூபாயில் லிப்ட் வசதி, தீ விபத்தின் போது தீயணைக்கும் ரோபோ உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தன. ப்ராஜெக்ட் என்ன ஸ்மார்ட் லிஃப்ட். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக இப்போ வந்து கமர்ஷியலில் வந்துட்டு 10 lakhsக்கு விற்கிறத நாங்கள் வந்து எங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலியமாக மெக்கானிசம் வச்சு நாங்கள் வந்துட்டு 1 lakhக்கு இருக்கோம். இதில் வந்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக மெட்டீரியல் காஸ்ட்டெல்லாம் குறைச்சிட்டு அதை வந்துட்டு 1 lakhக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ 10 lakhங்கும் போது பீப்புளெலாம் வந்துட்டு அதிகமாக அவங்க வந்துட்டு காசாக இருக்கனால அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ 1 lakhங்கிற போது அதை வந்துட்டு அவங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சானிடரி நாப்கின் டிஸ்போசர் அண்ட் டிஸ்பென்சர் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாச்சும் எரர் வந்தால் அதை ஃபைன் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இதை ஏன் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிறைய சானிடரி நாப்கின் டிஸ்பென்சரும் இருக்குது, டிஸ்போசரும் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பீப்புள்ஸ் தெரியல. அதை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் லோ பட்ஜெட்டில் இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். டயர் ஃபைட்டிங் ரோபோட் வித் ஆக்சிடென்ட் அவாய்டிங் கார். இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபயர் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ ஃபயர் வந்து அணைக்கிறதுக்காக தானாகவே அணைக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆக்சிடென்ட் அவாய்டிங் காருன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக இதில் வந்து சென்சார் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து அந்த ஆப்ஜெக்ட் சப்போஸ் வந்துச்சுன்னா தானாகவே வண்டி வந்து மூவ் ஆகும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் மாடல். மக்கள் நலன் சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்க நினைக்கும் மகளிரை கண்டறிந்து ஊக்கப்படுத்திடும் வகையில் இந்த ஹேக்கத்தான் போட்டி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.